உன் பேர் என்னப்பா? பாவடசாமிங்க. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை போல என் சம்சாரத்துக்கு தான். நீங்க ஊர்லயே பெரிய மனத்து டாக்டர்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எங்க உன் சம்சாரம்? வெளியே நிக்கிறா, கூப்பிடுறேன். நீங்களே அந்த அக்குறுமத்தை பாருங்க. அருந்ததி, அடி அருந்ததி. குட் மார்னிங் டாக்டர் அம்மா. குட் மார்னிங். ஏன் உன் பொண்டாட்டி புடவை கட்டிக்காம கையில வச்சிட்டு இருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மா, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் கட்டி விட போனா அடிக்கிறான், மேல விழுந்து கடிக்கிறான். சொல்லியும் பாத்துட்டேன், திட்டியும் பாத்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. அருந்ததின்னு பேரை வச்சுட்டு இப்படி அரையும் குறையமா தெர்றாளே. எங்க வியாதி முத்தி பாவடையும் காட்டி போட்டுட்டு வீதியில் ஓடிடுவான்னு பயமா இருக்கு. இந்த ஒரு குறையை தவிர மத்தபடி உன் பொண்டாட்டி உங்ககிட்ட ஒழுங்கா நடந்துக்குவாளா? என் பொண்டாட்டி ஒழுங்கா புடவைதான் கட்ட மாட்டாள் ஒழிய ஒழுக்கத்துல பொம்பளை கண்ணகி. அப்படியா? எப்ப இருந்து இப்படி நடந்துக்கிறா? ஒரு நாள் ஷூட்டிங் பாக்குறதுக்காக என் சொந்தக்காரங்களை கூட்டிட்டு ஸ்டுடியோவுக்கு வந்தா. அங்க என்னை பார்த்ததுமே சேலையை ஒத்து போட்டா சண்டாளி. நீ எதுக்கு ஸ்டுடியோவுக்கு போன? நான் சினிமா ஸ்டுடியோவுல உடை அலங்கார நிபுணரா இருக்கம்மா. படங்கள்ல நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு துணி வச்சு கொடுக்கறாங்க என் வேலை. ஸ்டுடியோல உன் சம்சாரம் உன்னை பாக்கும்போது நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? மேக்கப் ரூம்ல கவர்ச்சி நடிகை மினிராதா இவ மாதிரியும் நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு புடவை கட்டி விட்டுட்டு இருந்தேன். அத உன் சம்சாரம் பாத்துருக்கா இல்லையா? ஆமாங்க, உத்து உத்து பாத்துட்டு இருந்தா. பாவடசாமி, அது வேற ஒண்ணும் இல்ல. உன் மனைவி பொசசிவ் நேச்சர் உள்ளவ. நடிகைகளோட உடல் அழகுல மயங்கி எங்கே நீ அவளை கைவிட்டுட்டு போயிடுவியோங்கிற பயம். அவ தன்னுடைய அழக எப்பவுமே உன் கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற எண்ணம். அது மாத்திரம் இல்ல, இன்னொருத்திக்கு புடவை கட்டி விடுற புருஷன் தனக்கும் தான் கட்டி விடட்டுமேங்கிற உரிமை. அதத்தான் அவன் எதிர்பார்க்கிறா. இனிமே உனக்கு புடவை கட்டின பொண்டாட்டி தான் வேணும்னா நான் சொல்றபடி செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். தினம் நீ அவளுக்கு புடவை கட்டி விடு. அவ கைட்டி எறிய மாட்டா. பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விட்டா ஊரே என்ன அசிங்கமா பேசுங்களே. இங்கதான் நீ தப்பு பண்ற. உன் மனைவியோட அன்பை நீ புரிஞ்சுக்கணும். நீ பக்கத்து வீட்டு குழந்தை எடுத்து கொஞ்சும் போது உன் குழந்தை வேணும்னே உன் மடியில வந்து ஒட்டிக்கும். அப்படித்தான் பொண்டாட்டியும். புரிஞ்சுதா? இனிமே நீதான் அவளுக்கும் காஸ்டியூமர். இப்பவே கட்டிவிடு. எனக்கு பாவடசாமின்னு பேர் வச்சதுக்கு பதிலா சேலசாமினே பேர் வச்சிருக்கலாம். திரும்படி திரும்ப கட்டிக்க. என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. என் உயிரில் வர உங்களை மறக்க மாட்டேன். நன்றி. போயிட்டு வரம்மா. சரி, போயிட்டு வாப்பா. பாடி போலாம். சிரிக்கிட்ட கும்பிடானுங்க. ஊரு புளியம்பட்டி. என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும், சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆட்சி டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா. அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க. பயா கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி. என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி. நானும் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களதான் சார்? நானா சார்? வாங்க, நீ வாங்க. சொந்த ஊரை விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே. 1000ல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பிரியாணின்னா ஒரு புடி பண்ணேன். திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும். வா. என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அறை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும். இப்ப சூடா கேக்குதோ? இல்ல, சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன்,
மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. 2 புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன், கருவாடு, இன்னும் என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன்னே, என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னே. இது சத்தியம்னே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ நோ நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேரம் ஆக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். ம் 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 அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வில்ஸும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? ஓ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய, எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஓ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒண்ணும் அவசரமே இல்ல. சாப்பிடு சாப்பிடு. சார், பில்லு. ஏயா, கொஞ்சமா மேனேஜ் இருக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும்ல. என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல. இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க, மெதுவா போ. சார், சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்னை ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். பொய்யா சொல்றேன்? 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். தினம் இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு 1 மாசத்துக்கு வேலை வாங்கணும். ஏய், நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல. உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல்னு சொல்றான். இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பூ கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பரிச்சை எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு. என் கூட வேலை செய்யுது. நான் உன்ன கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அது எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவன தண்டல்காரன் ஆகும்போது உன்னை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க உருப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே வந்து கேட்டுட்டா 5 லிட்டர். உன்ன இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். இங்க போறேன்டா.
தண்ணி சாப்பிட வந்தாண்டா. என்ன குடிச்ச வேலுச்சாமி? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி நேரத்துல குடிப்பேன், காலையில காலி ஆயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். போயிட்டாங்க. வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையோ அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுலதான் துப்ப அடிச்சுட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நிறைய கதை நிறைய இருக்கு. வேலுசாமி, வெட்டி பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான பதார்த்தமா உருவாகும். அப்போ என்ன சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீங்க துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். இந்த திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்குமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வாரீங்க, அடிக்க வரீங்களா? டேய், வேலுசாமி ஆராய்ச்சி பண்ணுங்க. இது என்ன டவலா? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாம்பர பூ. டேய், என்ன பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை கவித்து போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு சிகப்பு சிகப்பு, நீ இன்னைக்கு சிகப்பு கலர் வெட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன எதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா இங்கதான் இருக்கீங்களா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னது? முத்தமா எனக்கு ஒரு விடுதலை போட்டா, அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன். நீ எதுக்கு முத்தமா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்? அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது, என் வயசு வரட்டும் சொல்றேன். அவள்கிட்ட சொன்னா அவ கழுத்துல ஏப்பா பயப்படுறீங்க? தாலி கட்டிடுவேன். டேய், நல்ல காரியம்டா. ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணுவாங்க. ஆமா, நீ சொல்லு பாப்பா. தண்ணியும் குடிப்பா, எண்ணெயும் குடிப்பா. ஆனா தண்ணி எதிரி, எண்ணெய் எதிரி. அது என்ன? டேய், தலையை ஆராய்ச்சி பண்ணுங்களா? தலையை ஆராய்ச்சி பண்ணவா? இது என்ன சுரங்க பாதையா? கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். இந்த வாயா மூட. மூடிக்கிறேன். முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன சொல்லட்டுமா? அதுதான் மோட்டர் வாகனம். எண்ணெயும் குடிக்கும், தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்னுடும், வெள்ளம் வந்தாலும் நின்னுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கிய ஜட்டி, அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. ஆமா, இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பாத்துருப்பாங்களா? அது இருக்கட்டும், முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா, விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 முத்தமா, ஓ விடுகதைக்கு வட ரெடி, விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே, இப்ப நீ சொல்லல, உன் குறவழியை நோக்கிட்டு சொல்லிடுறேன். முத்தம்மா உன் மனசு எம்புட்டு எங்கிட்ட வருடி. இந்த முத்தம்மா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும். ஹலோ, தாமோதர வீடா? ஆமா, இது தாமோதர வீடுதான். அவர் இல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார். நீங்க யாரு? கீதா இருக்காங்களா? கீதாமா தான் வேணுமா? நாங்கெல்லாம் வேண்டாங்களா? ஆமா. ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு.
சரி சார். கீதா தான் வேணும். ஆமா, இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கீதா கூப்பிடு. என்ன மரியாதை தேயுது? வாங்க கீதாமா, உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது. யாருன்னு கேட்டா உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் போனதானா? நீ உன் வேலையை பாரு. டீ காபி, டீ காபி. பழச மறக்க முடியலையம்மா. காபி டீ, காபி டீ. வாடிய கப்பகளங்க எங்க அக்கா பத்து முக்கோ தொட்டு வாடியா. வேணாம் 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 வேணாம். நல்ல வேலை நீ ஜட்டிய போடல. ஐயோ, நன்னாரி தானே சாப்பிட்டேன். அது என்ன புள்ள நரி மாதிரி வேலை செய்யுது? படிச்சு எங்க? என்ன செய்யற? பாத்தா தெரியல, அமிக்கிட்டு கால. ஐயோ, ரொம்ப அக்கடா. மூஞ்ச பாரு, பெருசலிக்கு லைட் அடிச்ச மாதிரி. எந்திரியா? சித்தம்மா, நான் அமுக்குனது ஒரு குத்தம்மா. சத்தம்மா பேசாதீங்க சித்தம்மா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. பித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு. போறப்ப கட்ட பிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. எது பிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் தக்காம விட மாட்டேன். சரியா? மனச இப்போ நான் அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.